சிலம்பு போட்டியில பைல்வான் பின்னி எடுத்துட்டாரு. அவர் கூட மோதறதுக்கு யாரும் இல்லையா? யாருமே இல்லையா? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். புல்லுக்கட்டை தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? மாஸ்டர் புல்லட்டிலே புறப்பட்டால் புயல், கம்பை சுத்தினால் சூறாவளி, அடிச்சா அடி, இடிச்சா இடி, மிதித்தால் மிதி, மிதிச்சா மிதி, மொத்தத்துல அவரோட நேருக்கு நேர மோதனா மரணம்னா. ஏன் இப்படி ஓவரா சுத்திக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்தா மோதி பாருல. எர்ரா கம்ப, குடுறா கம்ப. என்னல கம்புக்கு பதிலா கிரிக்கெட் ஸ்டெம்ப் எடுத்து வரான். கொஞ்சம் போது பட்டைய கிளப்புறாரு பார். என்னது உடஞ்ச கம்பெல்லாம் விட்ட வைக்கணும். பார் 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 கம்பா. என்னல கம்பு சுத்த வந்தியா இல்ல கொடியத்த வந்தியா? இவ்வளவு பெரிய குச்சி வச்சிருக்க. அவன் சர்வீஸ பொறுத்தாண்டா குச்சியோட ஒருத்தரான். ஏன் சர்வீஸ் 13 வருஷம், ஆனா நான் 13 குச்சி கொண்டாந்துருக்கேன். நீ பிஸ்கோத்த 5 வருஷம் சர்வீஸ், அதனால தான் 5 அடி குச்சி வச்சிருக்க. அப்ப எப்படி வேணா ஆடலாமா? ஆடு, ஆடி பாரு. அரா 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 அரா. சபாஸ், சரியான போட்டு. ஏண்டா இவ்வளவு பெரிய குச்சியை பார்த்துட்டு இன்னுமா நிக்கிற? மரியாதையா ஓடிரு. ஓடியாரா டேய். சரண்டர் ஆயிட்டா. அடியாரா அடியாரா. டேய் சரண்டரா, எங்க அம்மா சத்தியமா சரண்டர் ஆயிட்டா. உர்ரா உர்ராங்கறல. பெரிய கம்பு வச்சிருந்தா பெரிய ஆட்டக்காரனா நீ. நீ இருக்கே தெரியாது. இந்த ஏரியா பக்கம் மாத தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஐயோ மாஸ்டர், நல்லா கபடுத்து கிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே. அத விடுறா. நம்ம ஊர்க்காரங்க எவன வந்திருக்காங்களா? முத்துவ தரத்துல உருவாக கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும். அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். வெற்றி வெற்றி. இந்த கப்பு எந்த கல்ல வாங்குனீங்க? ராசியப்பம் பாத்திர கடையில. பாண்டி, புல்லட்டு பாண்டி. அழுத்தம் ஆடிங்க, நல்லா தெரியுது. அம்மா, உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னம்மா? நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதா? சும்மா இருக்க மாட்டா. சித்தப்பா, காசியப்பம் பாத்திர கடையில உன்னை யாரோ பார்த்தா சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? ஐயா இப்படி வா. முதல் நாளா காலேஜ்க்கு போயிட்டு வந்திருக்க. ஒரு கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கோம். துப்பியா? துப்பு, நல்லா துப்பு. ஏமா நீ ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்திருக்க. இந்த சுத்துறியில நான் வருஷம் பூரா எத்தனை கப்பு வாங்கிட்டு வர்றேன். ஒரு நாளாவது ஒரு சுத்தாவது சுத்தி இருக்கலாம். நீங்க சுத்தணும் அவ்வளவுதானே. ஏன் கொழுந்தனாரே, நீங்க கப்பு வாங்கின காசுக்கு ஒரு மளிகை கடை வச்சிருந்தீங்கன்னா யாராவது நம்பி பொண்ணு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். நானும் வீட்டுல கிடக்கிற பட்டு புடவைங்க நாங்க எல்லாம் எடுத்து மாட்டிருப்பேன். மைனி, இந்த மளிகை கடை வைக்கிறது, புளிய உருட்டுறது, புண்ணாக்கணும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் மாஸ்டர். என்னடா விளங்கின மாதிரி தான். அப்பா, சகாயம் வாத்தியார் உங்க கூட படிச்சவராம உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாரு. உனக்கு வாத்தியார் ஆயிட்டானா? அப்புறம் இந்த வேப்பங்குளத்து பசங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. சரிப்பா. ஏங்க, பையன் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம்ல? ஏற்கனவே ஒருத்தனுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தான். கம்பு சுத்துறான், கப்பு வாங்குறான்னு உருப்படாம போயிட்டான். என் பிள்ளைக்கு எப்ப என்ன ஒண்ணுன்னு எனக்கு தெரியும். மைனி, புல்லட் வாங்கி கொடுத்தாரு, பெட்ரோல் வாங்கி கொடுத்தாரா கேளுங்க. இல்ல அதே பசங்க அடிச்சு பல்லெல்லாம் உடச்சு விடுவாமா. அது தெரிஞ்சாலே பக்கத்திலே வர்றது இல்ல. போடா, பின்னால வந்து இருக்கிற போறாரு. ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடாருல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. சீக்கிரம் கடலை கட்டி எடுத்து விளையாடல. இந்த பூரப்பாண்டி ஆட்டுப்பால், மாட்டுப்பால், புலிப்பால், கழுதப்பால் எல்லா பால்லையும் டீ போட்டு தருவேன். எதுவுமே கிடைக்கலன்னா கள்ளிப்பால்ல போட்டு தருவையா? செருப்பால் அடிப்பேன் மாஸ்டர். ஏண்டா புழைக்க வந்த நாச்சன் போனா போன்னு இடம் கொடுத்து கடை வச்சுக்கிறான்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளியா ஊருக்காரங்கள நீங்க? இது சரிப்பட்டு வராது. டேய், 4 பேர் 4 பந்தக்கால புடிங்கி ஊருக்கு வெளிய கொண்டு போட்டு வாங்கடா. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், உங்களுக்கு அன்பா அன்பு எவனுக்குடா வேணுங்க? ஒரு பேச்சுக்கு சொன்ன மாஸ்டர். என்ன தமிழ் சட்டை? தமிழ் சட்டை தவளை வெளிய வரும்டா. தவளை குட்டி கூட வெளிய வர மாட்டேங்குது. இப்ப பாருங்க மாஸ்டர். நல்லா இருக்கு. டேய் வணக்கம் மாஸ்டர். என்னடா கம்பு சுத்துற? கம்பு சுத்துனா உள்ள போய் வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும். அதுக்கு பிறகு கம்பு சுத்துறது. சரி மாஸ்டர். வாக்கத்தை பையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்க வாங்க. என்ன வெயிட் தூக்குறாம? என்ன வெயிட் தூக்குறா? அங்க பாரு என் பழைய உடம்ப. பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு. அப்படி வரணும்யா. இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. உங்ககிட்ட கத்தி கத்தி உடம்பு தாண்டா போச்சு. வெயிட் போறாங்களா? வெயிட் தள்ளது. புரியுதா?
முட்டா பழுகு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது. தூக்கி கொடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே இரு. இப்ப விடுறா பாப்போம். ஊருக்குள்ள ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்கேன். ஒருத்த மதிக்கிறானா? என்ன மதிக்க மாட்டேங்கிறானுங்க? உன்னை ஏன்டா மதிக்கணும்? நானும் மாஸ்டர் தானே. எப்படி? நீங்க சிலம்பு மாஸ்டர், நான் டீ மாஸ்டர். ஏ பாஞ்சாலி, என்ன? எங்க நாகூர் டவுனுக்கா? பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வரியா? வர்றியாவா? கூப்பிடுறாளே கூட போறது. டேய், ஏற்கனவே புருஷனை போட்டு தள்ளிட்டு நேத்தாண்டா பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வந்திருக்கா. என்ன ஏன்டா தள்ளி விடுற? ஏல சக்தி வேலை என்ன சித்தப்பா? ஏன்டா நல்லா இருக்க வண்டியை பிரிச்சு மஞ்சிக்கிட்டு இருக்க? போற வரவெல்லாம் டபுள்ஸ் கேட்டுட்டு இருக்கான். அதான் கேரியர் எல்லாம் கழட்டிட்டு இருக்கோம். சமத்து தாண்டா. அது சரி, இப்படியே எங்கனக்குள்ளேயே சுத்துற வெளியே அந்த கம்ப சுத்த பழகினாலும் நல்லா இருக்கும். நாளை பின்ன வெளியூர்கார பழு கம்போட வந்து ஒம்படுத்தாங்கன்னா எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? அதெல்லாம் சுத்திடலாம் சித்தப்பா. இங்க பாரு, கம்பு சுத்துறது சும்மா ஏனதானம் சுத்துற வியாபாரம் இல்ல. சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் மேல பரப்படாது. அந்த அளவுக்கு அப்படி ஒரு வேகம் இருக்கணும். நீங்க கம்ப கொடுங்க மாப்ள, நீ சுத்தி காட்டுறா. என்னடா பண்றானுங்க அவனுங்க? அது மாப்ள அசத்துடா. கரெக்டா மரியாதை வைக்கிறா. சூப்பரா சுத்துறானா? வைக்கிரம் பாரு பறிச்ச. டேய், ஒரு கல்லெடு. இந்தாங்க மாஸ்டர். ஏன்டா எங்க அண்ணன் நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு பெரிய கல் எடுத்துற. சாரி. இந்தாங்க இளநீ கூடு. வெரி குட். இப்ப பார். மாஸ்டர் இந்தாங்க புடிங்க. சுத்த தெரியாதான். கம்பு சுத்தினதை பார்த்தா வேற ஏதோ நல்ல மாஸ்டர் கத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கே. டேய், அந்த நல்ல மாஸ்டர் நான் தான். நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா. அந்த அளவுக்கு கிறுகிறுன்னு சுத்துவண்டா. அப்போ நீங்க கம்பு சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் உங்க மேல படாது. எரிஞ்சு பாடுறா படுதான்னு. எதனாலும் போடு. வீசுடா, வீசி பாடுறா. வண்டியில ஊத்திட்டாண்டா. புடிங்கடா அவனை. புடிங்கடா. புடிங்கடா. திட்டம் போட்டு பழி வாங்கிட்டாரு சாமி. ஐயோ, என்ன காந்துது? என்னப்பா சக்தி, என்னாச்சு? என்னையா? ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? வேப்பங்குளத்து சூசம் ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்குடா என்னைய வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணுகிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒன்னே இல்ல வெட்டது, என்ன எதுக்கு வெட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. ஆஹா, காலையில கண்ட கனவு பழிக்கும் பாங்களே. நான் என்ன செய்வேன்? கொஞ்ச நாளைக்கு தனியா போகக்கூடாது. மாஸ்டர், என்னடா? உங்களை பாக்குறதுக்கு 2 ஆள் அனுப்பிச்சிருக்காரு. மைக்கேல் சூச. மைக்கேல் ஜூஸியா? அவன் எதுக்குடா என்ன பார்க்க அனுப்புறான்? தெரியல, ஆனா பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்க. இவர் தாங்க எங்க மாஸ்டர். நான் தான் மாஸ்டர் உன்னை சொல்ல சொன்ன. அப்ப நானு யாருன்னு அவங்க தான் கேட்டாங்க. எங்க அண்ணன் பிள்ளை கணக்கு இவ்வளவு சீக்கிரம் படிக்க போதே நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு ஒரு வேலை காணாவே தங்கமானவையா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. வேறயா அப்பா, எனக்கு சூசிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. எங்க அண்ணன் சக்திகளுக்கு அவருக்கு தான்ப்பா பிரச்சனையே. ஏதா இருந்தாலும் நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்கப்பா. மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். என்னடா சொல்றீங்க? ஆமா மாஸ்டர், சிலம்பம் கத்துக்க சொல்லி சைக்கிள் சூசதான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. சைக்கிள் ஜூஸையா? ஏய், நீ ஏதோ மைக்கேல் ஜூஸ்ன்னு சொன்ன. சாரி மாஸ்டர், நாக்கு புரண்டுச்சு. சைக்குக்கும் மைக்குக்கும் ஒரு எழுத்தான வித்தியாசம். விடுங்க. போட்டா யாரா அவன் சைக்கிள் ஜூஸ? பிஞ்சு போட சைக்கிள் டிப்ப பஞ்சர் ஓட்டுற எவனோ ஒரு பரதேசி போய் சொன்னான்னு அருவாளை தூக்கிட்டா வந்திருக்கீங்க. கத்து கொடுக்க முடியாது போய் சொல்றான். நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவாங்க மாஸ்டர். அப்படியே போய் சொல்லு போ. போங்கடா. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா. என் பேரை சொல்லியுமா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். என் பேரு சூச. நான் திங்கிறது தோசை, அவனுக்கு வைக்க போறேன் பூசை.